நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து பிரதர்ஸ் டே. இன்னும் சொல்ல போனா சிஸ்டர்ஸ் தான் பிரதர்ஸ்க்கு வந்து எப்பவுமே கிஃப்ட் பண்ணுவாங்க, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஆப்போசிட்டா நான் என்ன பண்ணிருக்கேன், சிஸ்டருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அது அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு ஆக்சுவலி எல்லாமே பிடிச்ச பொருள். ஸோ ஆக்சுவலி இதுவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த சர்ப்ரைஸ் சிஸ்டருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும்னு ஆசையோடு வந்திருக்கேன். சிஸ்டர் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். ஓகே, சர்ப்ரைஸ் இங்க இருக்கு. உண்மையாவே தான் சிஸ்டர். யார் அந்த பொண்ணு? என்ன கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன டே? பிரதர் கிஃப்ட் எங்க? இல்ல ஒரு அன்பளிப்பு என்ன? ஒண்ணுமே இல்ல. భోజనం చేశారా మీరు? खाना खाए क्या? சாப்பிட்டேலா? Did you have dinner? சரி, இன்னும் கெஸ் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே தாட்டு தான், ஸ்டிக்கு ஸ்டிக்கு ஸ்டிக்கு. நீங்க பிரிங்க, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. அடா பாவின்னு கூட யாராவது சொல்லுவாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரதர்ஸ் டேல அதனால வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். அந்த சர்ப்ரைஸ் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த மை டியர் லவ்லி லவபிள் பிரதர் கொடுத்திருந்தாரு. அது சிஸ்டருக்கும் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். அப்படியே இன்னைக்கு பிரதர்ஸ் டே ஆச்சு, அப்படியே அவங்களுக்கு கொடுத்துடலான்னு தான் கொண்டு கொடுத்துருக்கேன். மை காட், என்னது இது? எல்லாம் பாருங்க, உள்ள என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க. எடுங்க எல்லாத்தையும், அப்படியே ஒண்ணுனா எடுங்க. ஆக்சுவலி எனக்கு பெருசா சாக்லேட் பிடிக்காது, தெரியுமா தெரியாதா? அப்படியா? ஆமா, மம்மிக்கு தான் பிடிக்கும். எனக்கு ஸ்பைசி ஐட்டம் தான் பிடிக்கும். சரியா போச்சு. சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன். பட் ஸ்டில் பரவாயில்ல, எனக்காக நீ வாங்கிட்டு வந்திருக்க. தேங்க் யூ சோ மச். ஹாப்பி பிரதர்ஸ் டே. ஹாப்பி பிரதர்ஸ் டே. தேங்க் யூ. போதும் பா. எனக்கு நெக்ஸ்ட் டைம் என்னலாம் ஐயோ சோனு, ஒரே நாள் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம சாப்பிடணும் இல்லம்மா, எல்லாருக்குமே கொடுப்போம். நம்ம பசங்க வருவாங்க, யூடியூபர்ஸ் வருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரிலாம் வாங்கிட்டு வராத. சாப்பிடுறதுக்கு நல்லா வந்து எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. என்ன சொல்றது, மோமோ இனிப்பா கொடுக்கும்போது இனிப்பா நம்ம இன்னும் இனிப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் நல்லதை பாராட்டு, ஸ்வீட் எடு, கொண்டாடு. கொடுத்துருக்காருன்னா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஸ்வீட்ஸ்ல ரசகுல்லா அது மட்டும் தான், மத்தபடி எதுவும் பிடிக்காது. ஓகே, நோட்டட். ஸ்பைசி ஐட்டம்ல வந்து என்ன பிடிக்கும் எனக்கு? ஸ்பைசி ஐட்டம் வந்து மோமோஸ், மஞ்சூரியன் அந்த மாதிரி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம், ரொம்ப லென்த்தியா போகுது வீடியோ. அப்போ நான் எப்படி போறது தெரியல. உங்களுக்கு பிடிச்சதா இருக்கு அதுல? பட் அடிக்கிட்டே போறீங்க. ஆக்சுவலி எனக்கு சாப்பிட பிடிக்கும், பட் என் மனசு வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ இனிப்பு ஒரு நாள் சாப்பிட்டா ஃபியூச்சர்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துரும். இப்போ நாங்க யாரும் உங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கல. இல்ல இவ்வளோ சாப்பிடக்கூடாது ஸ்வீட் ஐட்டம்ஸ். பட் ஸ்டில் ஐ எம் ஓகே, பரவாயில்ல. நான் சாப்பிடனாலும் என் அம்மா என் அண்ணன் சாப்பிடுவாங்க, அதனால ஓகே. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நம்ம வீட்டுக்கு. ஆமா, அவங்களுக்கும் கொடுக்கலாம். பட் இவ்வளவு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை. தேவையா? இது தேவையாடா உனக்கு? நெக்ஸ்ட் டைம் வேணாம், நான் கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.